சார் நான் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது இல்ல சார். முதல்ல எல்லாம் பாத்துட்டோம், இப்ப பாக்குறது இல்ல. ஏன்னு கேளுங்க. ஒரு 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 அஜித் சார் படமோ ஒரு விஜய் சார் படமோ அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து டிக்கெட் வாங்கி பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? கூத்தாடி பின்னாடி போறீங்க, 1000 2000 செலவு பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதே வந்து இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நிறைய பேர் அந்த டிக்கெட்டை வந்து பிளாக்ல விக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. 15,000 25,000 1 லட்சம் எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க. அதை பத்தி யாருன்னா இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்களா? நடிகர்களுக்கு டிக்கெட் வாங்கி போகும்போது மட்டும் கூத்தாடி பின்னாடி போறீங்களா? உங்களுக்கு அறிவு இல்லையாடா அப்படின்றீங்களா? இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது இதுக்கு வந்து திருட்டுத்தனமாக பிளாக்ல டிக்கெட் விக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஏமாத்துறீங்க? அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஊடகமாகிய நீங்க தான் கேட்கணும். என்ன மாதிரி இழிச்சவாய சின்ன பையன் பொடி பையன் என்ன மட்டும் நீங்க வந்து மாலை போட்டாங்க சண்டைக்கு வரீங்க. அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்றீங்களா? இந்த ஒரு ஜனநாயக நாட்டுல உலகமே பார்த்துட்டு இருக்க இந்த சிஎஸ்கே மேட்ச வந்து ஐபிஎல் மேட்ச வந்து திருட்டுத்தனமா டிக்கெட் விற்கும் போது 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி பல பேர் ஏமாத்திட்டு போறாங்க. ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க சில பேர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயத்த பத்தி நீங்க எதுவும் கேட்டிருக்கீங்களா? அது கேட்க மாட்டீங்க. பத்தி கேட்க மாட்டீங்களா? ஒரு நடிகர்னா மட்டும் உங்களுக்கு இழிச்சா என்ன போச்சு? கூத்தாடி பின்னாடி போறதுக்கு இந்த அங்க டேபிள் சேர் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு அவர் பெரிய பணக்காரரா இருக்கலாம். 5000 10,000 1 லட்சம் சொல்லி ஏமாத்தி விக்கிறாங்களா? சில பேர் ஏமாந்துறாங்களா? கூகுள் பேல பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஒரு பையன் விராட் கோலி வந்து போய் கட்டி பிடிக்கணும் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அடிக்கதான் செய்வாங்க, அடிக்கதான் செய்வாங்க. என்ன கட்டி பிடிக்கிறான் நீங்க யோசிக்கணுங்க, புரியுதுங்களா? 20,000 டிக்கெட் அவன் போய் ஓடி தான் போவான். அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி நடக்குது. அதை பத்தி யாருன்னா ஒரு கேள்வி கேக்குறீங்களா? இல்ல. நடிகர்கள் மட்டும் உங்களை இலக்காரமா போச்சு பின்னாடி போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. இது வந்து ரொம்ப தவறான கருத்துங்க. அது சிஎஸ்கே என்ன உங்களை பொறுத்தவரையும் சிஎஸ்கே வேற, சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லுவீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த தம்பி எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சிஎஸ்கே அப்படின்னாக்க கூல் சுரேஷ் கிங், கூல் சுரேஷ் கிங், சிஎஸ்கேனா கூல் சுரேஷ் கிங், கூல் சுரேஷ் அண்ணா புரியுதுங்களா? உண்மையில நான் கிங் தாங்க, புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க குரல் கொடுங்க. உலகமே பார்த்துட்டு இருக்க இந்த கிரிக்கெட் மேட்ச வந்து நிறைய பேர் திட்டுத்தனமா டிக்கெட் விற்கிறேன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க தான் வந்து நம்ம ஊடகங்கள் மூலமாக வெளியில எடுத்து வரணும். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க இந்த கேள்வி கேட்டது ரொம்ப தப்புங்க. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்னங்க கேட்கிறீங்க? ஆமாங்க பாத்தாங்க. அதுக்கு கூட சொல்லுவாங்க கூத்தாடி பின்னாடி நீங்க வந்து போய் போஸ்டர் ஓட்டுறீங்க, அவ்வளவு விலை கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்க, 4 மணிக்கு படம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இதே கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது இதே மாதிரிதான் கூட்டம் வந்து முண்டி அடிச்சுட்டு போகுது. இத பத்தி யாருன்னா கேக்குறீங்களா? டிக்கெட்டை வந்து 5000 விக்கிறது வந்து 50,000 விக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். சிஎஸ்கேனா என்ன? சிஎஸ்கேனா என்ன? சிஎஸ்கேனா கூல் சுரேஷ் கிங், சிஎஸ்கேனா கூல் சுரேஷ் கிங்.